ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுங்க. இன்றைய தினம் 358வது நாமாவளியாக ஓம் ஓம் தபோமயாய நமஹ. தவத்தையே தன் திருமேனியாக கொண்டவர் முருகப்பெருமான் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. தபோ நிதியாக இருக்கார், தவம் மிக்கவராக, அந்த தவத்தையே செல்வமாக, தபோதனஹா, தவத்தையே செல்வமாக உடையவராக, தவத்தினுடைய மேன்மையை நாம் உணர்வதற்காக அந்த ரூபத்தில் இருக்கார், அந்த திருமேனியை தாங்கி இருக்கார். அப்போ சுவாமி ஒவ்வொரு இடத்துல சிவ பூஜை பண்ணி காமிக்கிறார். திருச்செந்தூரில் சிவ பூஜா கோலத்தில் இருப்பார். அப்படி ஒவ்வொரு இடங்களில் அந்த சிவ பூஜா கோலத்திலே காட்சி கொடுப்பார். அப்போ நாம் அந்த நிலையை அடையணும், அது நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டக்கூடியவராக இறைவனே இருக்கார். அதில் திருமேனியே தவ வடிவமாக இருக்கிறது. அதாவது சந்நியாசத்தில் 2 விதமான சந்நியாசம், லிங்க சந்நியாசம், அலிங்க சந்நியாசம். அதாவது லிங்க சந்நியாசம்னா அடையாளம், விபூதி, ருத்ராட்சம் இதெல்லாம் வச்சுன்னு இருக்கிறது, அது ஒரு சந்நியாச நிலை. அதாவது தன்னுடைய மனதை பக்குவப்படுத்துறதுக்காக நிறைய அடையாளங்களெல்லாம் தரிச்சிக்கிறது. இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, மனசில் சந்நியாச ரூபமாக இருப்பாள். மற்றபடி இந்த ஆடை அலங்காரங்கள் இதில்னா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாள், அதில் ஒரு மாற்றமே தெரியாது. ஆனால் அவள் மனசுக்குள்ளே இறைவனையே சதா நினைச்சுன்னு இருப்பாள். அதுவும் ஒரு சந்நியாச நிலை. அது மாதிரி லிங்க சந்நியாசம், அலிங்க சந்நியாசம்னு அந்த நிலைகள் இருக்குது. அப்போ இங்கே முருகப்பெருமான் எப்படி இருக்கார்னா, தன்னுடைய தவத்தையே திருமேனியாக கொண்டு இருக்காராம். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவன் அந்த அடையாளங்களெல்லாம் தரித்து இருக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு அந்த ஆசை, அதன் மீது விருப்பம் வரும். அதனால தான் பாம்பன் சுவாமிகள் அந்த சந்நியாச ரூபத்தை அழகாக வர்ணிப்பார். சந்நியாச சுந்தர ரூபவம்பரா அப்படின்னு பஞ்சாமிர்த வண்ணத்தில் வர்ணிப்பார். அப்படி முருகப்பெருமான் சந்நியாச ரூபத்தில் இருந்தாலும் அதனுடைய வடிவம் அவ்வளோ அழகாக இருக்குமா. அப்பேற்பட்ட தவத்தையே தன் திருமேனியாக கொண்டவராக முருகன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் தபோமயாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.